ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோர் நியூ ப்ரமோ. அப்பதான் இது மாதிரி எனக்கு பொண்ணு பார்த்துருக்காங்க. ஆனால் என்னுடைய கல்யாணத்துக்கு நீ வரணும். இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும். டேய் இங்கே பாருடா, கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் நல்லபடியாக நடக்கும். இந்த சம்மந்தம் கண்டிப்பாக நல்லபடியாக நடந்து முடியும். உனக்கு நான் ஆசீர்வாதமும் பண்ணுவோம், சரியா? நீ நிறைய விஷயங்களை யோசிச்சு குழம்பிக்காதடான்றாங்க. நீ பண்ண நல்ல விஷயத்துக்கெல்லாம் நீ மகராஜனா இருப்படா. யார் என்ன சொன்னா என்ன, நீ கவலைப்படாத, சரி? ஆத்தா கண்டிப்பா வருவேன்றாங்க. சரி ஆத்தான்றாங்க. என்ன இருந்தாலுமே நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு. அதெல்லாம் தான் மனசுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. இங்க பாருட பழனி, நிறைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அதெல்லாம் நினைச்சு நம்ம வருத்தப்பட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு இடத்துல நம்ம முடங்கி இருக்க வேண்டியதான். அதனால நீ அந்த விஷயங்களை யோசிக்காத. அடுத்தடுத்து போற வேலையை மட்டும் பாரு, சரி அப்பத்தா அப்படின்றாங்க. நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன். நான் சொல்ற மாதிரி செஞ்சு நீ நல்லா இருந்தா போதும். கண்டிப்பா உன்னுடைய கல்யாணத்துக்கு நான் வருவேன். உன் அண்ணனுங்களுக்கு தெரிஞ்ச இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு வாங்க. தெரியாத அளவுக்கு உன் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு அப்பத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கிறத கேட்டு நம்மளுடைய சக்தி வேலை, அப்பத்தான் அந்த கல்யாணம் நடக்குதுன்னா அதுக்கு காரணமே நாங்க தான். ஏன்னா நாங்க போட்ட பிளான் தானே இது அப்படின்னு சக்திவேல் மனசுல நினைக்கிறாங்க. அப்படி இவங்க என்னதான் பண்ணாங்க அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.